உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். உபாகம் 28:12 வாசிப்போம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். சொல்லுங்க, நானோ கடன் வாங்காதிருப்பேன். கடனிலிருந்து விடுதலை குறித்து நாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு கடனில் சிக்கி கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் கடனிலிருந்து வெளியே வருவதற்கு, நீங்கள் பிழைப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். அங்கே தான் காரியம் மாறுது. ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டு அதிசயம் செய்வார் என்று? ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் அதை நம்பணும். எனக்கு ஆண்டு அற்புதத்தை செய்வார். ரெண்டாவது, போன வாரம் ஒரு காரியத்தை பார்த்தோம். நமக்குள்ளே இருக்கிற கண்ணோட்டங்கள், பணத்தை குறித்து கண்ணோட்டம், பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதை குறித்த ஒரு கண்ணோட்டம் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல், அது சரியாக இல்லாமல் நான் இஷ்டத்துக்கு ஒரு பக்கம் கடனை வாங்கிக்கிட்டு இன்னொரு பக்கம் கடனை வாங்கக்கூடாதுன்னு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தால் காரியம் மாறப்போகுது இல்லை. அப்போ அதில் சில காரியங்கள் நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். அதில் ஒன்று, கர்த்தர் தான் என்னுடைய ஆதாரமாக இருக்கிறார். ஆமென். அப்படின்றப்ப எனக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு, நான் மனுஷங்கிட்ட கை நீட்ட மாட்டேன். கர்த்தர் என் ஆதாரமாக இருக்கிறார், கர்த்தர் தான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லும்போது அவர் மனுஷங்களை எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாரே ஒழிய நான் மனுஷன்ட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. அது ரொம்ப முக்கியம். அவர் எஜமான், நான் அவருடைய உக்ரானக்காரன் என்கிற அந்த வெளிச்சம் ரொம்ப முக்கியம் நம்ம பார்த்தோம். அதுலேருந்து சில விஷயங்கள் நான் உங்களை காண்பிச்சேன். இன்றைக்கி மூன்றாவது, இதில் இன்னும் கொஞ்சம் வெளிச்சத்தை கொடுக்க போகிறோம். கடன் பிடியிலிருந்து விடுதலை. சரியா? ஏன் கடனுக்குள்ளே போகிறோம்? ஏன் வாழ்க்கை கடனுள்ள வாழ்க்கையாக போச்சு? அதுக்கு என்ன காரணம்? என்ன செய்யணும்? நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அந்த ஓட்டையெல்லாம் அடைக்கணும். அப்படின்னா தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஊற்றும் போது என்ன செய்யாது? வெளியே லீக் ஆகாது. எத்தனை பேர் லீக் அடைக்க போகிறீங்க? ஆமென். எது வழியாக வெளியே போகுதுன்னு கண்டுபிடிச்சி அதை என்ன செய்யணும்? அடைக்கணும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வார்த்தையின்படியே நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அப்படிப்பட்ட இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவார். கர்த்தர் வார்த்தை அது வாக்கு பண்ணுகிறது. முதல்ல ஏன் கடன் அப்படின்னு பார்க்கலாம். அதை இங்கிருந்து ஆரம்பிப்போமே. 7 காரியங்களை பார்க்க போகிறோம். இதுக்கு மேலே சில காரியங்கள் இருக்கலாம். ஆனால் முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் கவனமாக கவனிச்சிங்கன்னா இந்த பாதையில் நம்ம குடும்பத்தை நடத்துவோமானால் கடன் இல்லாமல் வாழ முடியும். சில வேளைகளில் நல்ல காரணங்களுக்காக கடன் வாங்குகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். நியாயமான காரணங்களுக்காக தள்ளப்படுகிறோம். சில சூழ்நிலையே அப்படி அமைஞ்சிருது. எதிர்பாராத சூழ்நிலையில் கடன் வாங்குகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அப்படி ஆகாமல் இருப்பதற்கும் வழிகள் இருக்கிறது. அதையும் பார்ப்போம். ஆனால் ஒருவேளை அப்படி நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீங்கன்னா கர்த்தரை விசுவாசிங்க, உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆனால் நான் ஞானமாக சில விஷயத்தை என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் முதலாவது இங்கே ஆரம்பிப்போம். அங்கே வாசிங்க. உபாகம் 28:12 மறுபடியும். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீ கடன் வாங்க மாட்ட, கடன் என்ன செய்வ? கொடுப்ப. அதுக்கு நான் என்ன செய்வேன்னு சொன்னா, நான் என்னுடைய நல்ல பொக்கிஷ சாலைய வானத்தை திறப்பேன். கர்த்தர் வானத்தை திறப்பார். எது மேல திறப்பேன் அப்படின்னு கேட்டா, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும். இன்னொன்று போட்டிருக்கு, நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும். சொல்லுங்க, நான் கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும். அப்ப இதுக்கும் என் கடன் நீங்குவதற்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது. அப்ப என் வேலைக்கும், நான் வேலை செய்யறதுக்கும், கடன் இல்லாமல் வாழ்றதுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது. கடவுளே கடன் வாங்காம கடன் கொடுக்கிற ஆளா எப்படி ஆக்குறாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் தம்முடைய பிளஸ்ஸிங்கை நான் கையிட்டு செய்கிற வேலையின் மீது கட்டளையிடுகிறார். கர்த்தர் உங்களுக்கு வேலையை வாய்க்க பண்ணுவாரா? வேலை கிடைச்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென்.
இன்னைக்கு வேலையில்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துருந்தாருன்னா அதற்காக கர்த்தரை செய்யுங்க, ஸ்தோத்தரியுங்கள். ஒரு தொழிலை கொடுத்துருந்தாருன்னா அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உங்களுக்கு கிடைச்ச வேலையை, உங்களுக்கு கிடைச்ச தொழில் என்ன செய்யாதீங்க, எதிர்மறையாக பேசி சபிக்காதிருங்கள். கடவுள் நம்ம எல்லாருக்குமே ஒரு வேலையை, ஒரு தொழிலை, ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். இப்போ அந்த வேலையில் உண்மையாக இருக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த வேலைக்கும் என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கிறது. அதை மிஸ் பண்ணிடவே கூடாது. என்னமோ நினச்சிக்கிட்டு கடவுள் ஏற்கனவே கொடுத்த அந்த வேலையை உதாசீனப்படுத்த கூடாது. கர்த்தர் சொல்லுகிற வரைக்கும் எங்கே வச்சாரோ அங்கே உண்மையாக இருக்க வேண்டும். நிறைய பேர் சஃபர் ஆகிறதுக்கு காரணம் கர்த்தர் வச்ச இடத்துல வச்ச வேலை, தொழில், ஊழியத்தில் உண்மையாக இல்லை. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் ஒரு ஹோட்டல் வச்சுருந்தார். ரொம்ப காசு இன்வெஸ்ட் பண்ணி ஹோட்டல் ஆரம்பித்தார். கொஞ்சம் சரியாகவே என்ன செய்யலாது, போக முடியல. ஏன் போக முடியல அப்படின்னு கேட்டால், அந்த சிக்கன் ரைஸ் போடுவார் இல்லையா, பரோட்டா போடுவார் இல்லையா, அவர்கிட்ட என்ன இல்லை, உண்மை இல்லை. ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட என்ன இல்லை, உண்மை இல்லை. பாருங்கள், இன்றைக்கி இடத்த இருப்போம், உண்மை இல்லை, ஜம்ப் பண்ணிட்டே இருக்கிறது. அங்கே போனால் என்ன கொஞ்சம் காசு கிடைக்கும், இங்கே போனால் கொஞ்சம் காசு கிடைக்கும். இப்படி பாருங்கள், மனுஷங்க அது கொஞ்சம் பணத்துக்காக ஒரு இடத்துல இருந்தால் உண்மையாக இருக்கிறதே கிடையாது. பாருங்கள், தொழிலாளிகள் உண்மையாக இருக்கிறது இல்லை. நீங்கள் திரும்ப அந்த மாதிரி கடந்து வந்திருக்கிறீங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணால் தான் தெரியும். பாருங்கள், இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ எப்படி இருக்கணும், உண்மையாக. அதனால் அந்த முதலாளி பாதிக்கப்படுறான். நாளைக்கு இவனை இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் பண்ண நினச்சா கூட ப்ளஸ் பண்ண முடியாது. அவன் தொழில் நலிவடைந்து போயிடுது, இவன் ஆஸ்வதிக்கப்பட போகிறது கிடையாது. பாருங்கள், இப்படிலாம் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி கொஞ்சம் பணத்துக்காக தாவிக்கிட்டே இருக்கிறது. ஒரு இடத்துல உண்மையாக இருக்குன்ற எண்ணமே கிடையாது. இங்கே எத்தனை பேர் முதலாளியாக இருக்கிறீங்க? முதலாளி இங்கே இருக்கிறீங்களா? அப்போ நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்க தொழிலாளி நீங்கள் நல்லா பார்த்துக்குருவீங்களா? அப்படி தான் யோசிப்பீங்க. கரெக்டாக உண்மையாக இருக்கிறாங்க, உண்மையாக வர்றாங்க, நம்ம நல்ல சம்பளம் கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் யோசிக்க பழகணும். மேன் பவர் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். இது நீங்கள் முதலாளியாக இருந்தாலும் உங்களுக்கு புரியும். ஒருத்தர் தொழில் பண்ணாலும் நீங்கள் என்ன செய்யணும், உண்மையான வேலையாளாக இருக்க வேண்டும். அதான் போட்டிருக்கு பைபிளில். 1 கொரிந்தியர் 4:2 வாசிக்கிறேன். மேலும் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். உக்கிரானக்காரன் எப்படி இருக்கணுமா, அவனுக்கு என்ன வேலை, என்ன ரொம்ப முக்கியம் கேட்டால், அவன் எப்படி இருக்கணுமா, உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். எங்கே போனாலும் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். அதனால் யார் பார்க்குறாங்க பார்த்து அதை பார்த்து வேலை பார்க்கக்கூடாது. கர்த்தருக்காக என்ன செய்யணும், எதை செய்தாலும் மனசருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கு என்றே செய்யுங்க எழுதப்பட்டிருக்கார். ஏன்னா நீங்கள் சம்பளத்தை உங்கள் எஜமான்ட்டிருந்து வாங்கலை, யார்ட்டிருந்து வாங்குறீங்க, கர்த்தர்ட்டிருந்து வாங்குறீங்க. வயல் அப்படியே போட்டிருக்கு. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா உங்களுக்கு சம்பளத்தை கொடுக்குற கர்த்தர் என்று? ஆமென். சுதந்திரமாகிய பலனை நீங்கள் கர்த்தராலே பெறுகிறீர்கள் என்பதை அறிந்து எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்றே செய்யுங்கள். பார்வைக்காக மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே என்ன செய்யுங்க, ஊழியம் செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசியர் அதெல்லாம் வருது பாருங்க. இந்த ஒரு உண்மை எப்பயுமே என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அங்கே வாசிப்போம், நீதிமொழியில் 18:9 ஒரு 3 வசனத்தை வாசிங்க. தன் வேலையில் அசதியாக இருப்பவன் அலிம்பனுக்கு சகோதரன். அதாவது அலிம்பன்னா அழிக்கிறவன், டெஸ்ட்ராய் பண்ணுறவனுக்கு இவன் சகோதரனாக மாறிட்டானான். வேலையில் என்னவா இருக்கிறவன், அசதியாக இருப்பவன். அப்போ வேலையில் இருக்கும்போது இந்த வேலையில் கர்த்தர் கொடுத்துருக்காரு, நான் என்ன செய்ய போகிறேன், இதில் அசதியாக இருக்க மாட்டேன், இல்லை ஜாக்கிரதையாக இருக்க போகிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிற வரைக்கும் அங்கே என்ன செய்யணும், இருக்க வேண்டும். எங்களுக்கு போட்டிருக்கு பாருங்க, ஊழியக்காரனுக்கு வயல் போட்டிருக்கு, உன் மந்தைகளின் மேல் கவனமாயிருன்னு போட்டிருக்கு. உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். அது உங்களுக்கும் பொருந்தும். உன் ஆடுகள் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. கவனம் எங்கே இருக்கட்டும், மந்தம் மீது இருக்கட்டும். நீதிமொழியில் 22:29 வாசிங்க. தன் வேலையில் ஜாக்கிரதா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். யாருன்னு கேட்டால், தன் வேலையில் ஜாக்கிரதா இருக்கிறவன். வேலையில் ஜாக்கிரதை. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அங்கே பிரசங்கி 9:10 வாசிங்க. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். போதும். சிலர் வேலையை பார்க்கறது கிடையாது, படிச்சுட்டு
நீங்கள் எதிர்பார்க்கிற வேலைக்காக காத்திருக்கிறது நல்லது தான். சில வேலைகளில் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குமானால் நீங்கள் அதை போய் என்ன செய்யுங்க, செய்ய ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் பெட்டரான ஜாப் என்ன செய்வார், உருவாக்கி கொடுப்பார். பாருங்கள், நான் சின்ன உதாரணம் சொல்கிறேன், மேபி சிலருக்கு புரிய கஷ்டமாக இருக்கிறனால சொல்கிறேன். நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டேன். அந்த என்னுடைய கோர் ஃபீல்டு. ஆனால் அந்த கம்பெனி என்ன செய்யலை, கூப்பிடவே இல்லை. அப்படியே நின்றல. கர்த்தர் வழி உண்டாக்குனார். சரி, நம்ம இங்கே இருக்க வேணாம், என்ன செய்வோம், வேலைக்கு போகணும். வேலையை அங்கே போனோடனே அங்கே வந்து கால் சென்டரில் வேலைக்கு கர்த்தர் செலக்ட் பண்ண வச்சார் பாருங்க. அப்போ அந்த வேலை அது ஏன் போகணும் அப்படின்னு யோசிக்க முடியாது. ஏன்னா அடுத்த வேலை 1 வருஷம் கழிச்சு தான் கிடச்சிச்சு எனக்கு. அப்போ ஒரு 8 மாதம் என்ன செஞ்சேன், அந்த கால் சென்டரில் வேலை பார்த்தேன். அங்கே வேலை பார்க்கும்போது சின்ன சின்ன காரியம் என்ன செய்ய கர்த்தர் எனக்கு போதித்தார். அங்கே கற்றுக்கொண்ட காரியம் அடுத்த வேலையில் 7 வருஷத்துக்கு பயன்பட்டது. ஸ்கில்லை கற்றுக்கொள்ள உதவி செய்தார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது பாருங்க. பாஸ்டர் சாம் அவர்கள் அப்போ பிரசங்கம் பண்ணாங்க. உங்கள் சம்பளத்தை வேணால் அவங்க குறைச்சிடலாம், ஆனால் நீ அங்கே கற்றுக்கொள்கிறது யாரும் குறைக்க முடியாது. நீ அங்கே என்ன ஸ்கில் லேர்ன் பண்ணுறன்றது யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னார் பாருங்க. ஞாபகம் இருக்குது. நான் இப்போ ஈவினிங் சர்வீஸ் போவேன். அதனால சபைக்கு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சபைக்கு வந்தால் தான் இந்த மாதிரி ஞானம் தெரியும், கிடைக்கும். உங்களை படிப்படியாக கொண்டு போகிறார். யோசேப்பு எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் வந்து அவன் வந்து ஒன்றுமே அறியாத 17 வயசு பையனாக இருக்கிறான். வீட்டை விட்டு வெளியே போனதே கிடையாது. அவனை குழியில் போட்டாங்க. அப்புறம் அடிமையாக இருக்கிறான், அடிமையாக வேலை பார்க்குறான். அப்புறம் அங்கே விசாரணைக்காரனாக மாறுறான். அப்புறம் ஜெயிலில் போய் இங்கே 100 பேருக்கு வேலை செஞ்சுக்கிட்டு 100 பேருக்கு அதிபதியாக இருந்தான், கொஞ்சம் பேருக்கு அடிமையாக இருக்கவங்கள்ட்ட. அடுத்து ஜெயிலில் போய் போடுறாங்க. அங்கேயும் கர்த்தர் உயர்த்துறார். பெரிய பெரிய ஆட்கள் அவங்ககிட்ட வேலை வாங்கியிருக்கணுமே. அப்போ இவன் எல்லாரையும் பார்த்துட்டு கடைசியில் கர்த்தர் பார்த்தாரு, தூக்கட அவனை எகிப்துக்கு அதிபதி ஆக்கிட்டார். அப்போ கடவுள் பெரிய எண்ணத்தோடு தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறார். கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், நான் உன்னை அநேகத்தின் மீது அதிகாரி ஆக்குவேன். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுவதுவோ அதை உன் பலத்தோடே செய். ரொம்ப முக்கியம். சில வேலைகளில் எதிர்பார்த்த காரியத்துக்கு முன்பாக சில காரியங்களை வாய்க்கும்போது நம்ம கைக்கு நேரிடுற காரியங்களை நம்முடைய பலத்தோடு செய்யும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். சிலர் வந்து எதையோ எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க. நிச்சயம் நடக்கும் நீங்கள் விசுவாசிக்கிற காரியம். ஆனால் வந்து எதுவுமே பெருசாக உடனே ஆகிறது கிடையாது. துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்குன்னு போட்டிருக்கு. வர வர தான் காரியம் செய்யுது, விருத்தி அடையுது, வர வர பிரகாசம் உண்டாகிறது. அந்த மாதிரி நாம் தான் வந்து இதை தேவன் கொடுத்துருக்கிறாரு, தேவன் கொண்டு வந்திருக்காரு, இதை நம்ம செய்வோம் அப்படின்னு அது நாம் தான் சென்ஸ் பண்ணி என்ன செய்யணும், அந்த மாதிரி ஞானமாக அந்த வேலையை எடுத்து செய்ய பழக வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அங்கே வாசிப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். புறப்படும் போது, அதாவது அந்த எஜமான் புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவரிடத்தில் 10 ராத்தல் திரவியங்களை கொடுத்து, நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். நான் திரும்பி வரும் அளவும், இது வந்து இயேசு வந்து போயிட்டு திரும்ப வர்றதுக்கு அடையாளமாக இருக்குது பாருங்கள். அவர் போயிட்டாரு, நான் திரும்பி வரும் அளவும் என்ன செய்யுங்க, இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள். ஆங்கிலத்தில் போட்டிருக்கு பி ஆக்குபைடு டில் ஐ கம் அப்படின்னு போட்டிருக்கு. நான் திரும்ப வர வரைக்கும் எப்படி இருங்க, சும்மா இருக்காதீங்க, பி ஆக்குபைடு. ஒரு வியாபாரத்தை செய்யுங்க, ஒரு வேலையை செய்யுங்க, உங்கள் கைக்கு நேரிடுறது எதுவோ அதை முழு பலத்தோடு செய்யுங்க, செய்யுங்கள், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த மாதிரி வேலை செய்யாமல் சும்மா இருக்க கூடாது. நம்ம ஏதோ ஒரு வேலை என்ன செய்யணும், பிடிக்கணும், அதை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். வேதத்தில் கூட இப்படி போட்டிருக்கு பாருங்க, திருடுகிறவன் இனி திருடாமல் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படிக்கும் அவன் ஒரு நல்ல வேலையை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அதை சொல்கிறோம், இதுதான் கடவுள் சித்தம், இப்படி தான் வேதம் சொல்லுது அப்படின்னா அதை செய்வதற்கும் தேவன் பலனளிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தையில் ஏன் காதில் கேட்குறோம்னா, ஓ வேதம் இப்படி சொல்லுது, வேதம் வந்து சொல்லுது நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக கடன் கொடுப்பாய் அப்படின்னா வேதம் அப்படி ஆளாக நம்மை மாற்ற முடியும். அதை நம்ம காதில் கேட்குறோம், இதுவரைக்கும் கேட்டது கிடையாது, ஆனால் இப்போ கேட்குறோம். கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாயின்னு போட்டிருக்கு, அப்படி ஆளா ஆக்க முடியும். ஆக முதலாவது வேலையில் தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுனால அந்த வேலையில் உண்மை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். ஒரு வேலை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. முதலாவது. 2வது காரியத்தை நான் பார்ப்போம். ஏன் கடன் அப்படின்னு கேட்டால் லூக்கா 14ஆம் அதிகாரத்துக்கு போங்க. லூக்கா 14:28. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாக இருந்து அஸ்திவாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால்
பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணில்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதுக்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. சில வார்த்தைலாம் ரொம்ப முக்கியம். ஆரம்பித்தது என்ன செய்யணும்? முடிக்கணும். ஒருவேளை முடிக்க முடியலாம், முடிக்க திராணி இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லி பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை என்ன செய்யணுமோ அதை கட்டி தீர்க்கிறதுக்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்பதை அங்கே ஒரு வார்த்தை போட்டிருக்கு. முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. எல்லாம் சொல்லுங்க. முன்பு உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்க வேண்டும். என்ன செய்யணும்? உட்கார்ந்துடணும். செல்லும் செலவை கணக்கு பார்க்கணும். அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் குடும்பத்தை நடத்தணும். அப்படின்னா நாம் ஒரு பட்ஜெட் என்ன செய்யணும்? ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்பாக, ஏதோ ஒன்றை செய்வதற்கு முன்பாக இது எவ்வளவு செலவாக வேண்டும் என்று நாம் கணக்கு பார்க்க வேண்டும் என்று வேதம் என்ன செய்து சொல்லுகிறது. அப்போ பட்ஜெட் போட்டு வாழ்க்கை நடத்துறது வேதத்தின்படி சரி, அதுதான் சரி. நிறைய பேர் அப்படி இருக்கிறது இல்லை. அதுதான் என்ன செஞ்சிருது? கொண்டு போய் கடனை கொண்டு போயிடுது. அங்கே அடுத்து தொடர்ந்து வாசிப்போம். அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடு வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ. சொல்லுங்க. முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணுங்கள். செய்யறதுக்கு முன்னாடியே முன்பு ரிலாக்ஸாக உட்கார்ந்து என்ன செய்யுங்க? கணக்கு பாருங்க, ஆலோசனை பண்ணுங்கள். முன்னாடியே ஆலோசனை பண்ணுங்க. விசுவாசத்துக்கும் துணிகரத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. விசுவாசம் உள்ளவனுக்கு தேவனுடைய வார்த்தை இருக்குது. துணிகரமாக செய்கிறவனுக்கு வார்த்தை இல்லை. கடவுள்கிட்ட எந்த சத்தம் என்ன செய்யலை, வரல. துணிகரமாக செய்கிறவனுக்கு அந்த மொமெண்டில் காரியத்தை செய்வாங்க உடனடியாக. ஆனால் விசுவாசம் உள்ளவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. முன்கூட்டி என்ன செஞ்சுருப்பாங்க? ஜெபிச்சிருப்பாங்க, காத்திருப்பாங்க, சேர்த்து வச்சுருப்பாங்க. விசுவாசத்தை செய்கிறேன்னு சொன்ன உடனே அப்படியே ஒன்றுமே இல்லாமல் அப்படியே கால் எடுத்து வைப்பாங்க. அப்படி அர்த்தம் கிடையாது. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். முன்பு உட்கார்ந்து கணக்கு பாராமல் இருப்பானோ, முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ. நம்மக்கிட்ட வர்ற பணம் எங்கே போகுது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். 3வது காரியத்தை வாசிப்போமே. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. எத்தனை பேருக்கு கர்த்தருடைய கிருபை வேணும்? அவர் கோயில் போட்டிருக்கு ஆரம்பிக்கும் போது, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. கிருபை அளிப்பார். வர வர கிருபை என்ன செய்வார்? எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கார் என்று சொல்லி இருக்கிறது. நிறைய நேரங்களில் கடனில் போய் மாற்றுறதுக்கு காரணம், கடனுக்காரன் வந்து நமக்குள்ளே இருக்கிற சொல்லுங்க பெருமை. எந்த காரியத்தையும் எதுக்காக செய்கிறது? நிறைய காரியத்தை என்ன செய்கிறது? நமக்காக செய்கிறது கிடையாது. நம்ம சூழ்நிலை என்ன செய்கிறது கிடையாது. எதுக்காக செய்கிறது? பெருமைக்காக செய்கிறது. யாரோ பார்க்குறாங்க, அவங்க பார்க்குறாங்க, அவங்க நம்மளை பாராட்டிடுறாங்க. அந்த 10 பேர் நம்மளை பாராட்டிடுறாங்க. யார் அந்த 10 பேர் தெரியல, எனக்கு கண்டுபிடிக்கணும் அவங்கள. அப்படி இல்லை. அந்த இன்டென்ஷன் ரொம்ப முக்கியம். ஒரு காரியத்தை சிறப்பான விதத்தில் செய்யணும். அது ஏன் செய்கிறோம்? நான் கடவுளுக்காக நம்ம செய்கிறோம். ஆமென். இதை நான் செய்கிறேன், இந்த 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 இடத்துல இப்படி செய்வது எனக்கு தகுதி இருக்குது, நாம் இந்த லெவலில் இதை செய்ய போகிறோம். தகுதிக்கு மிஞ்சி செய்ய போகிறது கிடையாது. கடன் வாங்கலாமா? சில வேலைகளில் வாங்கலாம், ஆனால் அது உங்களுடைய தகுதிக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். ஒரு நிலத்தை வாங்குகிறோம், சில பொருட்களை வாங்குகிறோம், சில வேலைகளில் அப்போ வாங்குறதுக்கு இப்போ அவசியமாக இருக்குது, நம்மளால் இதை பே பண்ண முடியும், நமக்கு இவ்வளோ இன்கம் வருது, இது நிரந்தரமான ஒரு இன்கம் தான், நம்மளால் செய்ய முடியுன்ற போது ஞானமா? அவ்வளோ தவறு கிடையாது. நம்மக்கிட்ட ஒரு 60% அமௌண்ட் இருக்கலாம், பணம் இருக்கலாம், நமக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படலாம், அது ஒரு லோன் வாங்குகிறோம், அதை மாதம் கொடுக்கறதுக்கு நமக்கு திராணி இருக்குது. அப்படின்னா என்ன செய்யலாம்? அதை செய்யலாம், முடிக்கலாம் காரியத்தை. ஏன்னா அதை முடிக்கிறதுக்குள்ளே அது வேல்யூ என்ன செஞ்சு ரொம்ப அதிகமாகிடும் இல்லையா? பையில் போட்டிருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் போட்டிருக்கு. எத்தனை பேர் கர்த்தர் கூட கொடுப்பாருன்னு விசுவாசிக்கிறீங்க? பாருங்கள், சில பிரமாணத்தை மட்டும் லைஃப்பை கொண்டு போனோம் அப்படின்னா, நான் சொல்கிறேன் கர்த்தரே கூட கொடுப்பார். அவர் வந்து கொடுக்கறதுக்கு முன்பாக நாமவே போய் என்ன செய்யக்கூடாத?
அதை அடைவதற்கு உரிய நேரத்துக்கு முன்பாகவே நாமளா இப்போ அதை செய்ய கூடாது. அது பேடனா மாறிடும். கர்த்தர் சமயம் பார்த்து காரியம் என்ன செய்கிறாரு, கூட 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 கொடுக்க ஆரம்பிக்கிறார். இப்போ நாம் சொல்ல என்ன பண்ணுறோம், அவசரப்பட்டு பெருமைக்காக எனக்கு இப்போவே வேணும், உடனடியாக நடந்தாகணும் அப்படின்னு சொல்லும் போது அங்கே என்ன வருது, கடன் வருகிறது. அது கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு ரொம்ப சிறந்ததாக வரப்போகுது. இயேசு நாமத்தினால ஆமென். எதை செய்தாலும் தேவனுடைய வழிநடத்தினபடி காரியத்தை என்ன செய்யணும். நம்முடைய தகுதிக்கு உட்பட்டு செய்ய வேண்டும், யாரும் பார்ப்பதற்காக கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் சொல்கிறேன், வர வர நம்ம நல்லா செய்ய முடியும், கூட கொடுக்கப்படும். இப்போ யாரோ பாராட்டி நமக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. 3 காரியம் பார்த்துருக்கோம். 4வது காரியத்துக்கு போவோம். 1 தீமோத்தேயு 5:8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். இதெல்லாம் ஒரு எண்ணங்களாக வரணும். ஏன்னா கர்த்தர் இதெல்லாம் என்ன செய்கிறார், பார்க்கிறார். அவர் சொல்றாரு, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் சொந்த வீட்டாரையும் விசாரியாமற் போனால். இன்னைக்கு நிறையா ஆண்கள் அப்படி இருக்கிறாங்க, எல்லாரையும் சொல்லலை, ஆனால் அவங்களுக்குள்ள எண்ணமே இல்லை. அப்புறம் எப்படி ஆசீர்வாதம் வரும்? என்ன இல்லைன்னா, சொந்த வீட்டாரை விசாரிக்கணும், மனைவியை பார்த்துக்கிறணும், அவங்களுக்கு தேவையானதை செய்யணும், பிள்ளைகளுக்கு தேவையானதை செய்யணும் அப்படின்ற அந்த பேசிக் எண்ணமே என்ன செய்யல அநேகருக்கு இல்லை. அப்படி இல்லாதப்ப எப்படி வேலை செய்வாங்க, எப்படி பெருகுன்னு நினைப்பாங்க? என் குடும்பம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நல்லா இருக்கணும், முன்னேறணும், என் பிள்ளைக்கு நல்லா படிக்கணும், நல்ல காரியங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வரணும் இல்லையா? அப்படி சொந்த வீட்டாரே விசாரிக்கல அப்படின்னா அவன் விசுவாசத்தை என்ன செஞ்சவனா, மறுதலித்தவன் போட்டிருக்கு. அவிசுவாசியிலும் கெட்டவன் போட்டிருக்கு. குடும்பத்தை கவனிக்கிறது ரொம்ப மெச்சூரிட்டி எதுன்னு கேட்டால் தேவனோட ஐக்கியம், குடும்பத்தோட ஐக்கியம், இதுதான் ரொம்ப முக்கியம். அங்கே அதே இதில் இன்னும் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு. நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, நல்ல விஷயத்தை வச்சு மிஸ்டேக் பண்ணுவாங்க. சில பாருங்கள், தங்க குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கு போய் மற்ற காரியங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுது, நீங்கள் உங்கள் கவனத்தை என்ன செய்யணும், தன் சொந்த வீட்டார் மீது செலுத்த வேண்டும். அங்கே வாசிப்போம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? ஒரு ஊழியக்காரனுக்கும் உதவி ஊழிய செய்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் போட்டிருக்கு. இது விசுவாசிகளுக்கும் பொருந்தும். ஒருத்தன் தான் சொந்த குடும்பத்தையே விசாரிக்க முடியலன்னா அவன் எப்படி தேவனுடைய சபையை விசாரித்து நடத்துவான்? இதெல்லாம் ஏன் வாசிக்கிறேன், இதெல்லாம் தேவனுடைய சித்தம். இது நமக்கு விளங்கிருச்சு அப்படின்னா நம்ம மிஸ்டேக் பண்ண மாட்டோம். ஒருவேளை சில விஷயங்கள் நம்ம செய்யலை அப்படின்னா நான் சொல்கிறேன், கர்த்தர் மன்னிப்பாராக. ஆமென். நம்ம மாற்றிக்கொள்வோமானால் அதை செய்ய தேவன் பலப்படுத்துவார். சில வசனத்தை கூட வாசிக்கலாமே. அங்கே பிரசங்கி 7:16, மிஞ்சின நீதிமானாய் இராதே, உன்னை அதிக ஞானியுமாக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும். இது என்ன அப்படின்னா, சில வேலைகளை பார்த்தீங்கன்னா சிலர் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்க, குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய இடத்த கொடுக்காம போயிடுவாங்க. சிலர் படிக்கிறத விட்டுவிட்டு எங்கே வந்துடுவாங்க, ஊழியத்துக்கு ஊழியம் பண்ண போறேன்னுவாங்க. வேலையில் உண்மையாக இருக்காமல் எங்கே வந்துடுவாங்க, ஊழியத்துக்கு ஊழியம் பார்க்க போறேன்னுவாங்க. இவங்க என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, நான் எங்கே போனேன், ஊழியத்துக்கு தானே போனேன். பழியை தூக்கி யார் மேலே போட்டுறது, கர்த்தர் மேலே போட்டுறது. உங்களுக்கு வேலை நேரம் போக நேரம் கிடைக்குமானால் கர்த்தர் காரியத்தை என்ன செய்யலாம். ஆனால் உங்களுடைய வேலை நேரத்தை கெடுத்துட்டு ஊழியத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி நீங்கள் மிஞ்சின நீதிமானம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முதலாவது உங்கள் வேலை, உங்கள் குடும்பம், அது ரொம்ப முக்கியம். அங்கே ரூத் 3:1 வசனத்தை வாசிங்க. இது இங்கே இருக்கிற எல்லா தகப்பனுக்கும், எல்லா கணவனுக்கும், மனைவிக்கும், எல்லாருக்கும் பொருந்தும். ஈவன் பிள்ளைகளுக்கு பொருந்தும். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, அதாவது ரூத்தை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. இந்த விஷயத்தை எல்லாருமே நம்ம சொல்லணும். யாரை பார்த்து சொல்லணும், கணவன் மனைவி பார்த்து சொல்லணும். மனைவியே, கண்மணியே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. அப்போ மனைவி சொல்லணும் கணவனை பார்த்து, பெற்றோர் பிள்ளையை பார்த்து சொல்லணும், பிள்ளைகளை பெற்றோரை பார்த்து சொல்லணும். எல்லாருமே என்ன செய்யணும் கேட்டால், உன் சுகவாழ்வுக்குரிய, உன் சௌக்கியத்துக்குரிய காரியத்தை நான் தேடாதிருப்பேனோ, நல்லா நடத்தணும் குடும்பத்தை அப்படின்னு என்ன செய்யணும். இது வரும்பொழுது தான் பெருகிற எண்ணம் வரும், கடல் நோக்கி பார்க்குற எண்ணம் வரும், காரியம் மாறுது.
4வது காரியம் வந்து என் குடும்பத்தை, சொந்த குடும்பத்தை நான் விசாரிக்கிறவனா இருக்க வேண்டும். 5வது காரியம், ஏன் கடன் ஆகுது? பிறருடைய கடனுக்கு பிணையாளி ஆகுது. மற்றவங்க வாங்குற கடனுக்கு இவங்க வந்து கையெழுத்து போடுறது. அதை பற்றி வேதம் சொல்லுது. சில வசனத்தை வேகமாக வாசித்துருமே, திருப்புங்க. எல்லாமே நீதிமொழிகள் தான். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் ஒருவன் ஆகாதே. அதாவது கையடித்து உடன்பட்டு அப்படின்னா உறுதி கொடுக்குறாங்க. சார் கொடுங்க சார் கடனை, நான் கையெழுத்து போடுறேன். இவங்களே போய் கடனுக்காக தங்களை பிணைத்துக் கொள்கிறார்கள். அவங்க உறுதி கொடுக்குறாங்க. வாசிப்போம் இன்னொரு வசனத்தை. நீதிமொழி 11:15. அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகு பாடுபடுவான், பிணைப்படுவதை வெறுப்பவன் சுகமாயிருப்பான். இதனால் அநேகர் கடனுக்குள்ளே மாட்டிக்கிட்டு அதுலேயே ரொம்ப வருஷம் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆயிரும். 6வது காரியம், உதவி செய்யலாமா, கடன் கொடுக்கலாமா? ஆமாம், உதவி செய்யலாம், கடன் கொடுக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் எப்படி செய்யணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு உதவி செஞ்சாலோ ஒரு கடனை கொடுத்தாலோ திரும்பி கேட்காத அளவுக்கு என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். உங்களுக்கு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்? உதவி செய்யலாம். உங்கள் திராணிக்கு உட்பட்டு நீங்கள் உதவி செய்யலாம், உங்களுக்கு திராணிக்கு உட்பட்டு நீங்கள் கடன் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் கடன் கொடுத்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மாற்றிக்கிறக்கூடாது. உங்களுக்கு ஒரு சம்பவம் தெரியலையா? 10 கன்னிகைலாம் சரியா எண்ணெயை வச்சுட்டு போகிறாங்க. ஆண்டவர் வருகை சமீபமாயிருச்சு. கொஞ்சம் பேர்ட்ட எண்ணெய் என்ன செய்து போச்சு? தீர்ந்து போச்சு. எண்ணெய் இல்லாதவங்க என்ன பண்ண, எண்ணெய் இருக்காட்ட போய் கேட்குறாங்க. ஆனால் அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க, இல்லை உங்களுக்கு வேணால் நீங்கள் போய் என்ன செய்யுங்க, கடையில் போய் வாங்கிக்கோங்க, எங்களுக்கு இருக்குது, எங்களுக்கே வேணும், எங்களுக்கு அது தேவை, நாங்கள் இப்போ அதை கொடுக்க முடியாது. அதான் வயலில் போட்டிருக்கு, புத்தியுள்ள கன்னிகை புத்தி இல்லாத கன்னிகைன்னு போட்டிருக்கு. இந்த கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஆளை பற்றி என்ன போட்டிருக்கு? புத்தியுள்ள கன்னிகைன்னு போட்டிருக்கு. லூக்கா 6:30 வாசிங்க. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடுக்காதே. அப்படியா போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? கொடு. உன்னிடத்திலே கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடைய எடுத்துக்கொள்வனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. ரெண்டு சேர்ந்து வருது. உன்னிடத்துல கேட்குறவனுக்கு என்ன செய்ய? கொடு. ஆனால் ஒன்றிருந்து எடுத்துக்கிறவன்ட்ட திரும்ப அதை என்ன செய்யாத? கேளாத. அதாவது உன்னால் ஒருத்தவனு கேட்குறான்னா கொடுக்க முடியுதுன்னா கொடு, ஆனால் திரும்ப அதை வாங்குற அளவுக்கு இருக்க வேண்டாம். சரி, இது நான் கொடுத்தா நீ வச்சுக்கோ, உன் எனக்கு எந்த கசப்பும் வேணாம், நான் ஒரு உதவியே பண்ணுறேன், திரும்ப கொடுக்க முடிஞ்சா என்ன செஞ்சிரு? கொடுத்துரு. அதுக்காக கொடுக்காம போயிடாது. சில ஆளுக்கு அப்பாடா அவர் சொல்லிட்டாரு, நம்ம அப்படியே போய் இதெல்லாம் அவருக்கு பிரச்சனை இல்லை, 1000 ரூபா தானே, 2000 ரூபா தானே, 2000 உங்களுக்கு ஒரு இதா சார், போங்க சார் அப்படின்றாங்க. அது அடுத்த வாரம் வரேன். நான் கையில் போட்டிருக்கல, வாங்கின கடனை திரும்ப கொடுக்காதவன் துன்மார்க்கன்னு போட்டிருக்கு. அப்போ தீர்மானம் எடுக்கணும், நான் கடனை வாங்கினா திரும்ப கொடுத்துருவேன், கொடுக்குற மாதிரி கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். இந்த எண்ணம் வந்துருச்சுன்னா ஆசீர்வாதம் வந்துடும். ஆமென். இல்லை எப்படியாவது கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சோம்னா என்ன செய்யாது? காரியம் மாறாது. உதவி செய்யலாமான்னு கேட்டால் உதவி செய்யலாம். அது ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு. கலாத்தியர் 6:10 போட்டிருக்கு, வாசிங்க. கலாத்தியர் 6:10. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவும். சமயத்திற்கு தக்கதாக நன்மை செய்யணும் தான் போட்டிருக்கு பைபிளில். செய்யும்போது உங்கள் திராணிக்கு தக்கதாக செய்யுங்க. உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாது. சில நிறைய இடங்களில் குடும்பங்களில் பிரச்சனையே வந்து இந்த காசு விஷயம்தான். மனைவிக்கு தெரியாமல் கணவன் என்ன செய்கிறது? காசை ஒரு இடத்துல கொடுக்கறது. கணவனுக்கு தெரியாமல் மனைவி ஒரு பக்கம் காசை கொடுக்கறது. யாருக்கோ உதவி செய்கிறேன்னா அதுக்கு ஒரு திராணி இருக்குது. அது உங்கள் குடும்பத்தை என்ன செய்யக்கூடாது? பாதிச்சிட கூடாத அளவுக்கு காரியங்கள் என்ன செய்யணும்? செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசி வசனத்தை பார்த்து முடிச்சிடும். உபாகமம் 28:47-48 வாசிப்போம். சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீர்மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். இந்த சாபத்தை வந்து சிலுவையில் இயேசு சுமந்திருக்கிறார். ஆமென். ஆனால் இங்கே ஒரு விஷயம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. அதுக்காக நம்ம பார்ப்போம். ஏன்னா சத்தியம்தான். அதில் 47ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ என்ன செய்யலை?
நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். என்ன அப்படின்னா, அங்கே தேவனுடைய அனுகூலம், கர்த்தர் பிரிஞ்சு போயிட மாட்டார், விலக மாட்டார். மனம் மாறுவீர் என்றால் எந்த தப்பையும் மன்னிக்க கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நான் கஷ்டப்படுறப்ப கர்த்தரை தேடி வந்தேன். ஆனால் கர்த்தரை நல்லா வச்சிருக்கிறப்பையும் என்ன செய்யணும், கர்த்தரை தேடி வரணும். குறிப்பாக அதே களிப்பு இருக்கணும், அதே மனமகிழ்ச்சி இருக்கணும், அதே வாஞ்சி இருக்கணும், கொடுக்கன்ற எண்ணம் இருக்கணும். அவன் சொன்னான், உன்ன உணவும் முடுக்க உடையும் கொடுத்து என் தகப்பனை திரும்பி வர பண்ணுவீரானால் தேவரீ எனக்கு தரும் எல்லாவற்றும் தசமாகும் கொடுப்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணிட்டு அப்புறம் கொடுத்த பிறகு, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அன்றைக்கி கொஞ்சம் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்லான பிறகும் கர்த்தரை உண்மையாக தேடணும். வேலை இல்லாதப்போ தேடுறோம், வேலை கிடைச்ச பிறகு என்ன செய்யணும், தேடணும். முதலாவது காரியம், கர்த்தர் வேலையில் தான் பிளஸ்ஸிங்கை கொடுத்து ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு கடன் கொடுக்குறோன்னா மாத்திரன்னு சொன்னதுனால, அப்போ நான் பார்க்குற வேலையில் ரொம்ப உண்மையாக இருக்கணும். கர்த்தர் சொல்கிற வரைக்கும், கர்த்தர் வேறு வழியை உண்டாக்குற வரைக்கும் அதை என்ன செய்யணும், உண்மையாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, ஏதாவது ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு உட்கார்ந்து கணக்கு பார்க்கணும், ஆலோசனை செய்யணும், கர்த்தர்ட்ட ஆலோசனை கேட்கணும். மூன்றாவது, எந்த ஒரு காரியத்தையும் பெருமைக்காக செய்ய கூடாது. நான்காவது, சொந்த குடும்பத்தை என்ன செய்யணும், விசாரிக்க வேண்டும் என்கிற எண்ணம் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். ஐந்தாவது, பிறருடைய கடனுக்கு பிணையாளி ஆகக்கூடாது. ஆறாவது, திராணிக்குட்பட்டு உதவி செய்ய வேண்டும். திராணிக்குட்பட்டு கடன் கொடுக்கலாம். அப்படி செய்யும்போது ஒருவேளை அவன் கடனை திரும்ப கொடுக்காட்டி கூட உங்களுக்கு கசப்பு என்ன செய்யாது, வராது. கர்த்தர் என்ன ஆஸ்வதிப்பார் பண்ணீங்க என்ன செய்யலாம், உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நோக்கி பார்த்து நகண்டு போகலாம். ஏழாவது, பரிபூர்ணமாக இருக்கும்போதும் கர்த்தரை உண்மையாய் தேட வேண்டும். ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் கடன் இருக்கலாம், நான் சொல்கிறேன், கடன் பிடிலிருந்து விடுதலை உண்டாகும். நீங்கள் வெளியே வருவீங்க, ஐஸ்வரன் ஆவீங்க, வர வர விருத்தி உண்டாகி மகா பெரியவன் ஆவீர்கள்.